இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 40க்கு 52ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 4.82 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 15க்கு 21 கார்போர்டிகோ, 9க்கு 16 சிட் அவுட், 16க்கு 16 லிவிங் ஹால், 10க்கு 21 கிச்சன் வித் டைனிங், 10க்கு 16ங்கிற சைஸில் 2 மாஸ்டர் பெட்ரூம், 2க்குமே அட்டாச்சு டாய்லெட், தென் ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த வீட்டை ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 4.82 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 40க்கு 52. டோட்டல் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் டிசைன் பண்ணி அதை மேட்ச் பண்ணியே என்ட்ரன்ஸில் நல்ல ஹெவியான எம்எஸ் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 15க்கு 21. போர்டிகோ வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபெட்டல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. போர்டிகோக்கு அடுத்து சிட் அவுட் ஏரியா சைஸ் 9க்கு 16. கார் பார்க்கிங் மாதிரியே சிட் அவுட்டுக்குமே வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே இந்தியன் டைப் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 5க்கு 7. ஸ்டேர் கேஸ்க்கு கீழேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பேக் சைடு துவைக்கிறக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்ல அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால்ஸிங் ஒர்க் பண்ணி சுற்றியுமே ஸ்பாட்லைட்ஸ், ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் கம்ப்ளீட்டாகவே டீக்குட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னர் வாலில் ஈஸ்ட் பார்த்து பூஜா ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகும். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 10க்கு 21. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்ல டிசைன் பண்ணி அதில் வர்ற சிங்கையுமே கம்ப்ளீட்டாகவே கிரானைட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வாலில் டைனிங் வரைக்குமே லென்த்தாக லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழேயே நிறைய செல்ஃப்ஸ் அண்ட் டேபிள் டாப்க்கு கீழேயும் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க.
வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. வெஸ்டர்ன் டைப் அட்டாச்டு டாய்லெட், சைஸ் 10க்கு 5. டாய்லெட்டோட ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. வெஸ்டர்ன் டைப் அட்டாச்டு டாய்லெட், சைஸ் 5க்கு 7. டாய்லெட்டோட ஃப்ளோர் டைல்ஸையும் வால் டைல்ஸையும் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேசிஸான 2 BHK தனி வீடு பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.